ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட். கூகுள் ப்ளே ஸ்டோரில் பைமோட் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் மில்க் ப்ரெட் டோஸ்ட்டு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர், ப்ரெட், எக், மில்க், இது எல்லாமே தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம 1 பை 1 உடச்சி மொத்தமாக ஊற்றி வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சுகர், மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு சுகர் வந்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகணும். சுகர் வந்து திக்காக நம்ம வந்து தெரியக்கூடாது, நல்லா அதில் வந்து கரையணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸு. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டு வந்து மைதாவோடு சேர்ந்தது, அதனால் அதிகமாக யூஸ் பண்ணுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிடலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து மில்க்கு வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக கால்சியம் சத்து வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எக்கும் அதே மாதிரி தான். எக்கும் மில்க்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து இருக்குது. அதனால் நம்ம ஆட் பண்ணுறதுனால பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஹெல்த் வைஸாக நல்லா ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரொம்பவே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம தேவையான அளவு வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அது வந்து ஹெல்த் வைஸாகவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பசங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதில் வந்து ப்ரெட் டோஸ்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் கோகனட் ஆயில் இல்லைன்னா கீ வந்து எடுத்துக்கோங்க. கீ வந்து எடுத்துக்கிட்டால் ப்ரெட்டு வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான் நான் வந்து எடுத்துக்கிறதே. கோகனட் ஆயில் லைட்டாக வந்து நம்ம இது ஊற்றிக்கிட்டு நீங்கள் ப்ரெட்டை வந்து என்ன செய்யுங்க, நம்ம ஒரு மிக்சிங் பண்ணி வச்சுருக்கிறதுல ப்ரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா டிப் பண்ணி எடுத்தால் தான் அதில் எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ கீ வந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆனால் எனக்கு கோகனட் ஆயிலில் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. உடனே ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரெட்டு வந்து ஈஸியாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த சுகர் வந்து ஆட் பண்ணுறதுனால இன்னும் எமி டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கு. இந்த ப்ரெட் டோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. பசங்களுக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் இதை பார்த்துட்டு நானும் இதை மாதிரி பண்ணுறேன், ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் நானும் தன்னால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களே வாலண்டியராக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டிலே ஸ்நாக்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். கடையில் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக வந்து தெரியாது. ஏன்னா பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்றதுனால பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸும் வரும். இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டும் பசங்களுக்கு வந்து வரும். ஸ்வீட் ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நான் பேலன்ஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு, எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கு உண்டான டிஷ்ஷு வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.